குழப்பத்தை மாற்றுகிற தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் கடந்து வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழப்பங்களிலிருந்து ஒரு விடுதலையை தருகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். 3 காரியங்களை உங்களுடைய சிந்தனைக்காக இந்த வேத பகுதியிலிருந்து நான் வைக்கிறேன். நாம் கேட்டு அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் ஜெபித்து இந்த ஆராதனை வேளையை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவரை செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் மாற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய பயங்கள் மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். ஏரோது ராஜாவுடைய அரண்மனையில் அவர் என்ன செய்கிறாரு? கேட்டு கலங்கி போய் நிற்கிறார். கலங்கி போய் நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறாங்கன்னா, வேத பாரகரை அழைத்து என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம், வேத பாரகர்கள் தெளிவான விளக்கத்தை தர்றாங்க. என்ன அப்படின்னா, 5வது வசனம் 6வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பார்க்கிறோம். வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் ராஜாவுக்கு, ஏரோது ராஜாவுக்கு என்ன செய்கிறாங்க? அறிவிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய எல்லா குழப்பங்களும் மாறும். ஒரு காலத்தில் வேதத்தை ரொம்ப நேசித்தாங்க, வாசித்தாங்க. வேதத்தை எப்படி வாசித்தாங்க அப்படின்னா, இன்று வேதம் வாசித்தாயா அப்படின்னு சொல்லி வீட்டில் கேட்பாங்க. இன்றைக்கி வேதம் வாசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பிள்ளைங்க என்ன செய்வாங்க? வாசிக்கலை அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க? வாசிப்பாங்க. அது மாத்திரமில்லை, ஆலயத்தில் வந்த உடனே பிள்ளைங்க உட்காந்து பைபிள் வாசிக்க சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைபிளே கிடையாது. ஆலயத்தில் கூட ஒரு காலத்தில் முதல் மணியை அடிப்பாங்க அப்படின்னா, முதல் மணி அடித்த உடனே சர்ச்சில் வந்து உட்காந்து அமைதியாக பைபிள் வாசிக்கணும். 2வது மணி அடித்த உடனே என்ன செய்யணும்? ஆலய ஆராதனை ஆரம்பிக்கணும். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, முதல் மணிக்கே ஆலயத்தில் வந்து உட்காந்துடுறாங்க, 2ஆம் மணி அடிக்கிற வரைக்கும் பேசுகிறாங்க. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கும் என்ன ஆயிட்டு அப்படின்னா, பைபிளை வாசி அப்படின்னா என்ன ஆயிட்டு? அவங்களுக்கு ஒரு பாகற்காய் மாதிரி கசப்பாயிட்டு. ஏம்மா பைபிள் வாசி அப்படின்னா, ஆமாம் நீங்கள் வேற அமைதியாக இருங்க, எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்கிறீங்க? பைபிள் வாசி பைபிள் வாசின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு பிள்ளைகளுக்கும் என்ன ஆயிட்டு, இந்த வேதத்தை வாசிப்பது என்பது ஒரு பாகற்காய் போல கசப்பான ஒரு பொருளாக என்ன செய்துட்டு மாறிட்டு. ஆனால் இந்த வேதத்தை நாம் என்ன செய்யணும்? வாசிப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். நாம் என்ன செய்யணும்? வேதத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். ரொம்ப பிள்ளைகளுக்கு வேதத்தின் மீதான ஒரு ஆர்வத்தை நாம் என்ன செய்யணும்? உண்டாக்கணும். அப்படி இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா குழப்பங்களும் என்ன செய்யும்? மாறும். வேதத்தை கண்டிப்பாக என்ன செய்யணும்? வாசிக்கணும். கண்டிப்பாக வாசிக்கும்போது அந்த குழப்பங்கள், அன்றைக்குரிய பிரச்சனைக்கு பதில் எங்கே இருக்கும்? வேதத்தில் இருக்கும். எனக்கு வேதத்தில் என் பைபிளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எழுதி வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு எந்த பிரச்சனையோடு நான் பைபிள் வாசிக்கிறேனோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு எங்கே இருக்கும்? அந்த வேதத்தில், அந்த வசனத்தில் என்ன இருக்கும்? அப்படி வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம், ஏரோது ராஜாவிடத்திலிருந்து ஒரு பெரிய குழப்பம் மாறினது. எல்லாம் அந்த வேதவசத்தில் 3வது வசனத்தில் பார்க்கும்போது, ஏரோது ராஜாவும் அவனோடைய கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கி போய் நிற்கிறாங்க. கலங்கி போய் நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவங்க குழப்பம், கலக்கம் எல்லாம் மாறினதற்கான ஒரே ஒரு காரணம் என்ன? வேதபாரகர்கள் வந்து சொல்லக்கூடிய அந்த தெளிவான விளக்கம். அந்த தெளிவான விளக்கத்தை கேட்ட உடனே ஏரோது ராஜாவுக்கு இருக்கக்கூடிய மனசில் இருக்கிற பயம் ஓடி போச்சு.
ரைட்டு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மனசில் இருந்த பெரிய கலக்கம் மாறி போச்சு. அவர் என்ன செய்கிறாரு, உடனே சாஸ்திரிகளை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, பார்த்துட்டு வாங்க, என்கிட்டே வந்து சொல்லுங்க என்று சொல்லி ஒரு பெரிய குழப்பம் என்ன செய்தது, மாறியது. நம்முடைய வாழ்க்கையிலும் வேதத்தை வாசிப்போம், நம்முடைய வாழ்க்கையிலும் குழப்பங்கள் மாறும், கலக்கங்கள் மாறும். இரண்டாவதாக ஒரு வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். 12வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தினால் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இந்த வேத பகுதியில் சாஸ்திரிகளுக்கு ஒரு பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா, ஏரோது ராஜா சொல்லி அனுப்புகிறாரு. என்ன சொல்லி அனுப்புகிறாரு, நீங்கள் போங்க, ராஜாவை பாருங்க, அந்த ராஜாவை பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க. இது வந்து ஒரு ஏரோதினிடத்துலேருந்து வந்த ஒரு ஆன்சர். இப்போ இந்த ஆன்சரை என்ன செய்யணும்னு சொல்லி இந்த சாஸ்திரிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து பார்த்து வணங்கி விட்டு இப்போ குழப்பத்தோடு கூட என்ன செய்கிறாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆண்டவர் இந்த சாஸ்திரிகளோடு சொப்பனத்தின் மூலமாக என்ன செய்கிறார், பேசுகிறார். நான் கடந்த நாட்களில் ஒரு ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு ஊழியக்காரரை நம்முடைய திருச்சபைக்கு அழைக்க வேண்டும் என்று சொல்லி டேட்டெலாம் வாங்கிட்டேன். நீங்கள் எங்கள் சபைக்கு இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி டேட்லாம் வாங்கிட்டேன். ரொம்ப நன்றாக பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு வைராக்கியமான ஒரு ஊழியக்காரர். அப்போது அவங்கள குடும்பமாய் சென்று சந்தித்து பேசி கொண்டு இருந்தோம். பேசி கொண்டு இருக்கும்போது ஐயா உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லையா, நீங்கள் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிங்க, அழைச்ச அன்னைக்கு ஒரு தரிசனம் எனக்கு வந்தது. அந்த தரிசனம் என்னென்னா, ஒரு பெரிய நம்முடைய திருச்சபைக்கு, நீங்கள் அழைத்த திருச்சபைக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். வந்துக்கிட்டு இருக்கும்போது நான் முள்ளுக்குள்ளே விழுந்துட்டேன். என் மேலே முழுசும் ரத்தமாக இருக்குது. நீங்கள் என்ன தூக்க வரீங்க, உங்கள் மேலேயும் அடி இருக்குது, முள்ளு குத்தி உங்கள் மேலேயும் ரத்தமாக வடியுதுயா அப்படின்னாங்க. அப்போ ரெண்டாவது ஒரு தரிசனம் பார்த்தேயா அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, நான் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு பெரிய சகதிகளை விழுந்துட்டேன். நீங்கள் என்ன பிடிக்கணும்னு வர்றீங்க, நீங்களும் சகதிகளை விழுந்துட்டீங்க. நான் நெஞ்சளவு சகதியில் இருக்கேன், நீங்கள் பாதி இடுப்பளவு சகதியில், 2 பேரும் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, ஐயா நான் வர்றது எனக்கு மட்டும் ஆபத்து இல்லை, உங்களுக்கும் ஆபத்து. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் வரணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். காரணம் என்ன, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு சொப்பனத்தின் மூலமாக என்ன செய்கிறார், பேசுகிறார். சொப்பனத்தின் மூலமாக என்ன செய்கிறார், எச்சரிக்கிறார். அப்போ நான் சொன்னேன், அவரோட பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னேன், நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க, வாய்ப்புகள் வரும்போது உங்களை என்ன செய்கிறேன், அழைக்கிறேன், நீ வாய்ப்புகள் வரும்போது உங்களை அழைக்கிறேன் என்று சொன்னாங்க. இப்படி இன்றைக்கும் இந்த சம்பவம், நான் சொன்ன இந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்திற்கு முன்பாக நடந்தது. ரொம்ப நாட்களுக்கு முன்பாக நடந்ததில்லை, இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக நடந்தது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். குழப்பங்களை தீர்த்து வைக்கிற தெய்வம் நம்மோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். நாமும் பலவிதமான குழப்பங்களோடு கூட இருக்கும்போது, நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது, நாம் நன்றாக ஜெபிக்கும்போது, அந்த தெய்வம் என்ன செய்வார்னா, நம்மோடு கூட என்ன செய்வார்னா இடைப்படுவார். வேதத்தின் மூலமாக மாத்திரம் இடைப்படுவார் என்று சொன்னால் இல்லை, வேதத்தின் மூலமாக இடைப்படுவார். சில வேளைகள் என்ன செய்வார்னா, சொப்பனத்தின் மூலமாக நம்மோடு கூட என்ன செய்வார், இடைப்படுவார். இப்படி ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்போது நாம் என்ன செய்யணும்னா, அந்த எச்சரிப்பை கேட்டு நாம் என்ன செய்யணும், நம்முடைய பாதையை என்ன செய்யணும், மாற்றணும். ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை நாம் கேட்டு என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பாதையை என்ன செய்யணும், மாற்றணும். எனவே இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். நாமும் பலவிதமான குழப்பத்தோடு இருப்போம்.
தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது, கஷ்டமாக இருக்கும், கவலையாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே என்னோடு கூட என்ன செய்யுங்க, பேசுங்க. நான் வேதத்தை வாசிக்கிறேன், பதில் இல்லை. சொப்பனத்தில் என் கூட என்ன செய்யுங்க, பேசுங்க. அப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது சொப்பனத்தில் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்வார், இடைப்படுவார். வேதத்தில் ரொம்ப தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இந்த யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபு என்ன செய்கிறாரு, அவங்க அப்பா வீட்டிலேருந்து மாமனார் வீட்டுக்கு ஓடி போகிறாரு. ஓடி போகும்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. காரணம் என்னென்னா, அந்த யாக்கோபு இடத்துல இருந்த எல்லா பொருளையும் அபகரிச்சிட்டாங்க திருடர்கள் வந்து. இப்போ யாக்கோபு கையில் ஒன்றுமே இல்லை, ஒரு கோலும் கையும் தான் கையில் இருக்குது. ரொம்ப எல்லாம் இழந்து நிற்கிறாரு. பிரயாணத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, திருடர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, பிடிங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் யாக்கோபு தூங்கிக்கிட்டு இருக்கிறார். மனசில் குழப்பம். ஆண்டவரே எங்கள் மாமனார் வீட்டுக்கு பொருள்லாம் கொடுத்து விட்டாங்க, கையில் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் மாமனார் வீட்டுக்கு எப்படி போக போகிறேன், வெறும் கையுமா நான் நடந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லி தூக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகிறார். அழகாக பேசுவார். என்ன, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். நீ போகிற இடத்துலலாம் உன் கூட இருப்பேன். உன்னை திரும்ப இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வருவேன். இந்த தேசத்தை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சொப்பனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த சோர்ந்து போகக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்து வாழும்போது அந்த தெய்வம் நம்மோடு கூட என்ன செய்வார்னா இடைப்பட்டு நம்ம என்ன செய்வார், பலப்படுத்துவார். கடைசியாக மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை உங்களுடைய சிந்தனைக்காக நான் வைக்கிறேன். 13வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு. மூன்றாவதாக இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதன் என்கின்ற ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த கர்த்தருடைய தூதன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் குழப்பமான சூழ்நிலையில், ஒன்றும் முடியாத சூழ்நிலையில் தெய்வம் என்ன செய்வார், வந்து குழப்பத்தை என்ன செய்வார், எடுத்து போடுவார். இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். முதலாவது 13வது வசனத்தில் வாசிக்கும்போது தெய்வம் வந்து என்ன செய்கிறார், தூதன் வடிவில் தெய்வம் வந்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, நீ பிள்ளையை கூப்பிட்டுட்டு எங்கே போயிரு, எகிப்துக்கு போ. 19வது வசனத்தில் தெய்வம் பரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு வருகிறது, நீ என்னது, ஏரோது இறந்து விட்டான், நீ என்ன செய், பிள்ளையை கூப்பிட்டு கொண்டு என்ன செய், போ என்று சொல்லி அந்த குழப்பமான சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, பரலோகம் என்ன செய்கிறது, இறங்கி வந்து அந்த குழப்பத்தை என்ன செய்கிறது, தீர்க்கிறது. இந்த நாட்களிலும் குழப்பத்தை தீர்க்கிற தெய்வம் நம்மோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். அவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய குழப்பங்களை தீர்த்து நம்மை பலப்படுத்தி நம்மை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். 3 காரியங்கள். முதலாவது, வேதம் நம்முடைய குழப்பத்திற்கான தீர்வு. இரண்டாவது, சொப்பனத்தின் மூலமாக நம்முடைய குழப்பங்களை கர்த்தர் தீர்க்கிறதற்கு வல்லமையுள்ளவர். மூன்றாவது, தெய்வம் கடந்து வந்து நம்முடைய குழப்பத்தை மாற்றுகிறதற்கு வல்லமையுள்ளவர். அந்த கிருபையுள்ள ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குழப்பங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம்.